கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த சில நாட்களாக ஆண்டவருடைய கட்டளையை நாம் தியானித்து வருகிறோம். அதில் ஒரு பிரதான கட்டளை, கர்த்தர் மோசே மூலமாக எழுதி கொடுத்த கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த வசனத்தை பார்த்த பொழுது இதுதான் நம்ம இடத்துல இல்லையே என்று சொல்லி நாம் நினைப்பது உண்டு. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இதில் சரியாக இருப்பது வழக்கம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் விபச்சாரம் என்றால் எது? வேதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம் கர்த்தரை விட்டுட்டு மற்ற எந்த காரியத்திலையும் நாம் ஒரு பார்வையில் ஒரு இச்சை இருந்தால் அது நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று நாம் பார்க்க முடியும். அப்படி மற்ற சில காரியங்களை நாம் ஒரு இச்சையோடு ஒரு அஃபெக்ஷனோடு பார்த்தா அது விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா காரியத்திலையும் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் சரீரத்தில் மாத்திரமல்ல, நாம் ஆவியிலையும் இதில் சரியாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், தனி மனிதனுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் குடும்பமாய் வாழுகிறோம், பிள்ளை செல்வங்களாய் வாழுகிறோம், கூட்டு குடும்பமாய் வாழுகிறோம். நம்மளுக்குள்ளே ஆண்டவர் எழுதி கொடுத்த கட்டளையை நிச்சயமாக நாம் கை கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளாய் வர வேண்டும். நாம் குறை உள்ளவர்கள். இந்த உலகம் பாவ நிறைஞ்ச உலகத்தில் இருக்கிறது. பேசுகிற நான் நல்லவன் என்று சொல்வதற்காக அல்ல, ஆனால் நம்ம எல்லாரும் இதிலிருந்து நாம் வெளியே வர கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதிலிருந்து நம்ம வெளியே வரணும். நம்ம குறை உள்ளவர்கள். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் குறை உள்ளது. நம் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த காரியங்களை செய்ய நாம் தாமதிக்க வேண்டும். வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த இருதயம் முதலாவது நமக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. பாருங்க, வேதத்தில் ஆண்டவர் சொல்ல, நீ கல்லோடு மண்ணோடு விபச்சாரம் பண்ணுகிறாய் அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே போய் நீங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விட்டு அந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் செய்தால், ஒரு பொம்மை முன்னாடியோ ஒரு ஒரு பொருட்கள் முன்னாடியோ நீங்கள் நின்று அதை போய் நீங்கள் பணிந்து கொண்டால் அது விபச்சாரம் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக, இது பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கும் பொருந்தும். நாம் ஆண்களும் பெண்களும் ஆண்டவருக்கு ஒன்று தான். அதனால் நாம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இப்படி கண்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு நேராய் திரும்ப வேண்டும். ஒரே நாளில் நடந்துடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும், முயற்சி பண்ணணும். நம்ம பரிசுத்தமாக நம்மை காத்து கொள்ளணும். அப்போ கர்த்தர் நமக்கு உதவி செய்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கட்டளையில் ஒரு கட்டளை சுவாமி, நாங்கள் இந்த நாளிலேருந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்குறோம் சுவாமி. எங்கள் சரீரம், எங்கள் ஆத்மாவை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த சித்தத்தின்படியே எங்களை நடத்துங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எந்த இடத்துலையும் நாங்கள் ஒரு தவறான பார்வை பார்க்காம எங்கள் கண்களில் பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க. எந்த பொருளை பார்த்தாலும், எந்த மனிதனை பார்த்தாலும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள உம்முடைய பரிசுத்தம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.